என்னக்கா பொங்கலுக்கு வெள்ளையெல்லாம் அடிக்க போறியா அப்படி? இல்லட்டி, இவளை வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செய்யறதே பெரும்பாடா இருக்கு. இல்லை வெள்ளேடி வேலை என்னன்னு பார்க்க சும்மா கழுவி மொழி தான் எடுக்கணும். போன வருஷம் தான் நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இனி இந்த ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். சரி, உன் வீட்டில் வெள்ளை அடிச்சிட்டியோ? ஆமாம், நாளானத்து வீட்டு வெள்ளையடி வேலை முடிஞ்சுது. பிறகு நேற்று போய் ரேஷன் கடையில் சாமான் கொடுக்காங்கன்னு வாங்கிட்டு வந்தாவா. என்னெல்லாம் போடுதானா? நாங்கள் இன்னும் போவே இல்லை. டோக்கன் வாங்கி வச்சிருக்கேன். போய் வாங்கிட்டு வரணும். ரூபா தரலன்னு சொல்லுதானுல அப்படியாட்டி? ஆமாக்கா, ரூபாயும் தரல ஒன்றும் தரலக்கா. இவ்வளோ நேற்று கரும்பை தூக்கிட்டு வரா. கரும்பை கண் கொண்டு காண முடியல. வீட்டில் இருக்க கம்பை விட ஒல்லியா இருக்கு. கொண்டு அரிசியும் சீனியும் மட்டும்தானா? முன்னாடியாவது மண்டவெல்லாம் பழம் பருப்பு எல்லாம் கொடுப்பானுல. இப்போ ஒன்றுமே தரலையா. அந்த 1000 ரூபா துட்டும் தரலையா. போ, இது என்ன பொங்கல் பரிசு? ஒரு மண்டவெல்லாம் போட்டு தானே பொங்கலை போவோ, சீனியை போட்டா பொங்கலை போவோ. சும்மா இப்போ யாருக்கு கொடுத்துட்டு கிடக்கானுவோ. 1000 ரூபா தரலாம்லக்கா. இந்த நேரத்துக்குனே காய்கறி விலையெல்லாம் கூட்டியிருக்கான். இப்போ ஒரு 1000 ரூபா நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த அரிசியும் சீனி நம்ம வீட்டில் இல்லாததா, அதான் ஒன்றும் போடுறதுக்கு நம்மளே கடையில் ரூபா கொடுத்து வாங்கிக்கிடலாமே. 1000 ரூபா ரொக்கமாக தந்தா நல்லா இருக்கும்ல. ஆமாம் பத்தியா, வெறும் அரிசியும் சீனியும் தரதுக்கு மண்டவெல்லாம் தரலாம், பழம்பருப்பு தரலாம், எண்ணம்லாம் தரலாம். அதெல்லாம் விட்டுட்டு இது என்னது வேஷ்டி சேலையா தந்தானுங்களா? அதுவும் தரலையா? அது வருஷ காலம் உள்ளது தானே, அது வாங்கிட்டு வந்தா. வேஷ்டி நல்லா இருக்கு, சேலையும் நல்லா இருக்கு. அது ஒன்றும் குறையில்ல. ஒரு 1000 ரூபா தந்திருக்கலாம். அது தருவானே நான் எதிர்பார்த்துக்கிட்டேன். தராம விட்டுட்டானோ பார்த்துக்கோ. சரி, அப்படித்தான். இதெல்லாம் யார் போய் ஒன்றுட்டு கேட்க கொடுக்கத வாயை பற்றிட்டு வாங்கிட்டு வரோம்னு நினச்சி தானே தாரானுவோ. வருஷம் கொடுக்கறதே அப்படி கொடுக்காம விட்டா பாரு. மண்டவெல்லாம் தராமல் கொடுக்காம அது என்ன பொங்கல் பரிசு? இது தராமலே இருக்கலாமா? இதுக்கு பேர் பொங்கல் பரிசு வேறையா? அதை சொல்லு. அதான் நேற்று தெருவோட ஏசிட்டு கிடந்தாலோ இப்படி கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னுட்டு. வேற யாராக இருந்தாலும் ஏசத்தானே தோணும். அம்மா இன்னைக்கு 100 நாள் வேலை உண்டுன்னு என் வீட்டில் உள்ளவா சொல்லிட்டு தெரியுதால. அவள் கோமதியும் போறாள இன்னைக்கு. இல்லைக்கா, நான் தான் போக வேண்டாம்ட்டே. அவள் போறேன்னு தான் சொன்னா. நாலாம் நேற்று வெள்ளடி வேலை பார்த்தோம் 2 பேரும் சேர்ந்து. அவள் தான் எல்லா வேலையும் பார்த்தா, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். அதுக்கே எனக்கு கூணும் குறுக்கும் வலிக்கு. கொண்டு நேற்று போய் 2 மணி நேரம் ரேஷன் கடையில் நின்று சாமான் வாங்கிட்டு வந்திருக்கா. வேற இன்னும் கொஞ்சம் நாளையில பொங்கல் வந்துடும். அந்த சாமான்லாம் வாங்கணும். இதுக்கடையில் 100 நாள் வேலைக்கு போகிறேன் வைக்கணும்னு நின்னான் வையன். கூட கொஞ்சம் தான் கைகாலெலாம் வலிக்கும் அப்படின்ட்டு தான் வேண்டாம் பெசாட்டி இரு பார்த்துக்கிடலாம், பொங்கல் கழிச்சு வேணா போ அப்படின்ட்டேன். சரி பேர என்ன செய்ய, இவளை நான் போயே தீர்வம்னா. அப்போ போய் தோலை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டே. அந்த அன்னைக்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்ன கிளம்பியாச்சா? ஆமத்தே, வெள்ளத்தாயத்த கோமதியக்கா வரவளா? நேத்த விட்டு கேட்கணும்னு நினைச்சேன், ஞாபகமே இல்ல. இல்லம்மா, எங்க வீட்டுல 2 நாளுக்கு முன்னாடி தான் வெள்ளை அடிச்சோம். அந்த வேலையும் பார்த்தா அப்புறம் நேற்று ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாலா. ஓயாம மறுபடி வேலை பார்த்தா பிறகு கெதிலாம் வந்து என்ன செய்யணும் தான் நான் தான் போக வேண்டாம்ட்டேன். சரி சரி, எப்படித்தான் இவ்வளவு நல்ல மாமியாரா இருக்கிய? ஒரு சிலர் சொல்லுவோ சேர்த்த சேர்க்கையை பொறுத்து தான் குணம் அமையும் போவோ. நீங்க என் மாமியாரோட தான் சேர்க்கையா இருக்கிய. அப்படி இருக்கல எப்படித்தான் இவ்வளவு நல்ல மாமியாரா இருக்கிய? அவளுக்கு நல்ல மர்மவா, உன்ன மாதிரி ராட்சசி கிடையாது. திமிர் எடுத்து திரிதவா கிடையாது. நல்ல பிள்ளை அவளுக்கு மர்மம் அமைய போய் அவளும் நல்ல மாமியாரா இருக்கா. யாமத்தே இப்ப இந்த கத்துக்கத்துதிய காதெல்லாம் அடக்கி ஏற்கனவே பணியில அடைச்சவே கிடக்கு. 10 குறைக்கு நீங்க இந்த கத்துக்கத்துனீங்கன்னா எனக்கு காதே கேட்காம போயிரும். நீ பேச பேச்சுக்கு எனக்கு தான் காது செவிடா போகணும். ஒண்ணு நீ ஊமையா போகணும், இல்ல நான் செவிடா போகணும். 2ல ஒண்ணு நடந்தாதான் நிம்மதி எனக்கு. அவ்வளவுதானே, உங்க காதை செவிடாக்குறதுன்னு ரொம்ப கஷ்டமான வேலையா? நான் வேலைக்கு போறோம்ல, வரும்போது ஒரு பெரிய பாறாங்கெல்லாம் தூக்கிட்டு வரேன். நீங்க ஒரு கணச்சு படுங்க. அந்த அன்னைக்கு காதுல டமால்னு போட்டோன்னு வைங்களேன், காது வைக்காம போயிரும். யார் கதவுல கல்ல தூக்கி போடுதுங்க? உங்க ஆத்தாக்காரி வீட்டுக்கு போ, அவ படுத்து கிடப்பா. அவ காதுல போய் பாறாங்கல்ல தூக்கி போட்டு வா. ஏன் எங்க அம்மையா காது செவிடா போகணும்னு கேட்டா நீங்க தானே கேட்டியா? என்னைக்குமே நீங்க என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி தந்தா தானே நான் ஒரு நல்ல மருமவா. அதுக்கு தான் சொன்னேன். நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சா தானே என்னையும் கோமதி அக்கா மாதிரி நல்ல மருமான்னு சொல்லுவிய. நீ என்ன ஜென்மத்துக்கு நல்ல மருமவங்க பேரை எடுக்கவே முடியாது. அது என்ன புதையலத்தே எடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு கிடைக்கிய? கிடைச்சா கிடைக்கி, கழுத கிடைக்கட்டா போகாதுன்னு விட்டுற வேண்டியதான். இப்ப நீங்க நல்ல மருமான்னு சொன்னாக்களே எனக்கு என்ன தங்க பதக்கமா கிடைக்க போகுது? ஒரு மண்ணும் கிடையாது. எப்பவும் திங்க சோறு தான். எக்ஸ்ட்ரா 2 வயசு வருதுன்னா கூட என்ன தீனி திங்கன்னு தான் பேச போறிய. அதுக்கு நான் கெட்ட மருமலாவே இருந்துட்டு போறேன். எவளே, நீ வேலைக்கு பிறந்தானே கிளம்பி வந்த. போய் தோலை. ஏன் ஆவியும் சிவனை வாங்குதே? சரி தே, நான் போயிட்டு வரேன். உங்க ஆவியும் ஜீவனும் உங்க கூட இருக்கட்டும், எனக்குள்ள வேண்டாம். இல்ல தாயத்த போயிட்டு வரேன். என்ன பாத்து போயிட்டு வாமா. நில்லு. என்ன தே? அம்மா நீ வாட்டுக்கு போற. என்ன குழம்பு கறி வச்சா என்ன ஏது ஒன்னும் சொல்ல காணும். நீங்க கேட்டா தானே சொல்லுவேன். அதான் கேட்டாச்சுல, சொல்லி தொலை. முட்டை குழம்பு வச்சு கட்டிப்பருப்பு வச்சேன் தே. முட்டை குழம்பும் கட்டிப்பருப்புமா? ஏன் காய்கறி போட்டு வைக்க வேண்டியதானே? ஏத்தே, நேத்து காய்கறி வாங்கலான்னு கடைக்கு போனேன். எல்லாம் வாடின காயா இருந்தது. அந்த அன்னைக்குலதான் சரி காலையில இருந்துச்சு காய் நறுக்கி குழம்பு வைக்கும் நேராவும் நமக்கு சாதாரணமா ஒரு குழம்பு வைப்ப மேல வச்சுட்டேன். நல்ல மனமா வச்சிருக்கேன் தே, ஊத்தி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அத திங்கவா நான் சொல்லணும், குழம்பு வச்சவா நீயே சொல்லக்கூடாது. சரி தே, சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன். வெறும் விளங்காதவா, ஏதாவது காய்கறி போட்டு குழம்பு வைக்கலாம்ல. முட்டை குழம்பு வச்சுட்டு போயிருக்கா பாரு. சரி வீடு காய்கறி எதுமா திங்கக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவதான் பருப்பு வச்சுட்டு போயிருக்கா தொட்டுக்கிட்டு இருக்கு. பருப்பு வச்சு ஒரு அப்பளத்தானா பொரிச்சு சாப்பிட்டு நல்லா மனமா இருக்கும். ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவ வைக்க வவக்கறி வவ குழம்புக்கு ஒரு அப்பளமோ இல்ல வத்தலோ பொரிச்சா தான் வச்சு திங்க முடியும். 100 நாள் வேலைக்கு நீ என்னைக்கெல்லாம் போறாளோ அன்னைக்கெல்லாம் வீட்டுல சரியில்லாத சாப்பாடு தான். கலந்த போவாதுன்னு சொன்னாலும் கேட்டல மாட்டா. திமுருக்குனே போவா. இவெல்லாம் சொல்லுதா, இவ சொல்லுதற்குனே போகணும்னே போவா. மூதி என்னைக்கு திருந்த போதா தெரியலவா. எப்பா ஒரு வழியா எடுத்து வச்சாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான். மனுஷ ஜென்மமா இதெல்லாம். விடிஞ்சா சட்டுன்னு எந்திரிச்சா வேலைக்கு போனோம்னு இல்ல, ஒரே கிடத்து வேலை.
இவட்ட பேச நமக்கு ஆவியத்து போயிரும். பூமாரி, என்ன வரமா? என்ன மக்களே செய்யா? தலை கட்டிக்கிட்டு இருந்தம்மா, கட்டி முடிச்சுட்டேன். நீ சோறு எடுத்து வச்சு கொண்டு போகணும். சரி மக்களே, அம்மா கிளம்பிட்டேன். நேற்று வச்ச புளிக்குழம்பு அந்த சீனா சட்டியில இருக்கு. சோறு வடிச்சு வச்சிருக்கேன். சோத்துல குழம்பு ஊற்றி விரவிக்கிட்டு ஒரு சம்பளத்துல கூட்ட ஊற்றிக்கிட்டு கொண்டு போனோமா. சரிம்மா. இன்னைக்கு 100 நாள் வேலைக்காம போறா? ஆமா மக்களே, வேலைக்கு கூப்பிட்ட நேரம் போயிடணும். போவலன்னு வையன் மாறி மறுபடியும் கூப்பிட மாட்டாள்வோ. அதுக்கு இல்லம்மா, நாளைக்கு வேற வெள்ளை அடிக்க அந்த மாமாவை வர சொல்லியிருக்க. நாளைக்கு வீட்டுல வெள்ளடி வேலை வேற இருக்கு. இன்னைக்கு நீ அங்க போயிட்டு வந்தா நாளைக்கு உனக்கு வேலை பார்க்க தெம்பு இருக்காதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து செத்த தூங்கி எந்திரிச்சோம்னாக்கே நாளைக்கு வேலையை பார்த்துக்கிடுவேன். சாப்பாடை எடுத்து வச்சு கொண்டு போ. சரியாம்மா? சரிம்மா. மக்களே, அதோட ரேஷன் கடையில் அரிசியும் சீனியும் போடுதான். நான் கரும்பு கொடுக்கானா வாங்கிட்டு வர சொல்லுங்க ஐயா. வேணா நாமலாம் ஒரு பக்கம் போக மாட்டேன், ஒன்றும் வாங்கிட மாட்டேன். ஏட்டி கொஞ்சம் தள்ளு. ஏன் வீட்டில் தின்னுட்டு கிடக்கிறதுக்கு அந்த கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வரலாம்ல? போன வருஷம் என்ன என்னையவா போவிட்டா? நீ தானே போய் வாங்கிட்டு வந்தா. அப்ப இந்த வருஷமும் நீயே போய் வாங்கு. போன வருஷம் நான் தானே போய் வாங்கினேன். இந்த வருஷம் நீங்க போய் வாங்கினா என்ன? நீ எதுக்கு சொல்லுதன்னு எனக்கு தெரியும். போன வருஷம்னா 1000 ரூபாய் பணம் கொடுத்தானுவோ, அதனால நீ போய் வாங்கிக்கிட்ட. இந்த தடவை பணம் கிடையாதுனாக்கல என்னைய போய் சொல்லுத. அப்படித்தானே? அப்படித்தான். நீங்க என்ன உலக உத்தமரா? உங்களை நம்பி 1000 ரூபாய் கையில கொடுத்தா மிஞ்சுமா? மிஞ்சாதில்ல. அப்ப எதுக்கு இப்ப மட்டும் போய் சொல்லுத? இப்பவும் நீயே போய் வாங்கிக்கோ. நாமலாம் போய்கிட மாட்டேன். இப்படி திண்டதுக்கு தின்னுட்டு படுத்து கிடக்கு கடையில போய் சாமான் வாங்கிட்டு வரதுல என்ன குறைஞ்சிட போறிய? ஊர் உலகத்துல போய் பாருங்க. வீட்டை நல்ல முறையில வச்சு காப்பாத்துது ஆம்பளையால் கூட வரிசையில நின்று தங்கமா வீட்டுக்கு மண்ணெண்ணில இருந்து எல்லா ஜாமானும் வருஷ காலம் வாங்கி போடுறாங்க. நீர் ஒண்ணும் தேனோ எனக்கு வாங்கிட்டு வந்து இறக்க வேண்டாம். இப்ப பொங்கலுக்கு டோக்கன் முடிவுக்குள்ள போய் வாங்கணும். எனக்கு இப்ப அங்க 100 நாள் வேலை வேற இருக்கு. 1000 ரூபாய் கொடுத்தோம்னாலும் அந்த காசை வச்சு நான் ஒப்பேத்திக்கிடலாம். அதுவும் கொடுக்கல இந்த வருஷம். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா ஒரு 100 200 எனக்கு மிஞ்சிச்சுன்னா தானே காய்கறி வாங்க ஏதுவா இருக்கும். எனக்கெல்லாம் கைகாலெல்லாம் வலிக்கி. அப்படி நான் போகணும்னா எனக்கு ஒரு 100 ரூபாய் தந்தாதான் போவேன். 100 ரூபாய் தரணுமா? ஆமா, நானும் மனுஷன் தானே. போய் எங்க போய் 2 மணி நேரம் நின்று வாங்கிட்டு வரணும். சும்மா எவன் தான் போவான்? ரூபா தந்தா தான் போக முடியும், இல்லன்னா போக மாட்டேன். ஓஹோ, 100 ரூபாய் கொடுத்தா தான் சொந்த வீட்டுக்கே வேலை செய்வீரு, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். எனக்குன்னு 5 வருஷம் தந்தாதான் நான் எதுனாலும் செய்ய முடியும். அப்படி உமக்கு 100 ரூபாயை கொடுத்து உங்களை வேலை வாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் வேற யார்ட்டையாவது டோக்கன் கொடுத்து வாங்க சொல்லிக்கிட்டேன். இல்லாட்ட நானே நல்லா அரும்பாடுபட்டு நாளைக்கு போய் வாங்கிக்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம், போ. ஆனா நீ எல்லாம் மனுஷ பிறவியே கிடையாது. சை ஏம்மா, சண்டை போடாதம்மா. பாட்டி உங்க அப்பனை காலம் பூராமா ரேஷன் கடையில போய் நிக்க சொல்லுது. இன்னைக்கு ஒரு நாள் போய் வாங்கிட்டு வரலாம்ல? சும்மா தானே படுத்து கிடக்காரு. நான் வேணா இன்னைக்கு பள்ளியிடத்துக்கு லீவ் போட்டுட்டு போய் வாங்கிட்டு வரட்டம்மா. வேண்டாம் மக்களே, கூட்ட நெரிசல்ல உன்னைய போட்டு நசுக்கிடுவாளுவோ. அவ்வளவு கூட்டம் இருக்கும் இன்னைக்கு. பெரிய அலுவலு போனாலே 2 மணி நேரம் ஆயிரும். நீ உன் படிப்பு மட்டும் பாரு என்னமுக்கா. சரிம்மா. நேரத்தோட பள்ளியிடத்துக்கு போ. மற்ற கதையில அம்மா பாத்துக்கிடுதேன். சரிம்மா. இந்த பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட தந்தாண்டி மனுஷனுக்கு இல்லையே. ஆகம் முடிச்சவர் எப்படி கிடக்காருன்னு பேரு. ஆனா நீ எல்லாம் மனுஷ பிறவி இல்லப்பா. இப்ப எதுக்கு என்ன கணச்சிட்டு கிடக்க? ரூபா தந்தா போறோம்னு சொல்லிட்டேன், நீ தரமாட்டுக்க. உனக்கு ரூபாயும் போக கூடாது, வேலையும் நடக்கணும்னா எப்படி? நான் உனக்கு தினமும் சோறு பொங்கி போடுதானே, அதுக்கு நீ ரூபா தரியோ? அதை வாங்கிட்டா நான் பொங்கி போடுதானோ? ஆமா, ஊர் உலகத்துல எந்த பொம்பளையும் வீட்டுல சோறு பொங்கி குழம்பு கறியல் வைக்கல. நீ ஒருத்தி தான் செய்தியோ? அது மட்டுமா செய்வேன். மாடு கண்டெல்லாம் வச்சு சாணி சவதி எள்ளி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணுதே. நீ 1 ரூபா வீட்டுக்கு தரியா? ஒரு வேலைக்காவது உதவியா? நீ என்னத்துக்கு இருக்க நீ வீட்டுல? நானே ராத்திரி தான் வீட்டுல இருந்து படுக்கேன். காலையில எந்திரிச்சு எங்கனையாவது போயிருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் கூட நான் வீட்டுல கிடக்க கூடாதுன்னா உனக்கு? ஆமா, ராவும் பவனும் குடும்பத்துக்கு அடியில உழைக்க. நீ ராத்திரி தண்ணியை போட்டு வந்து 12 மணிக்கு படுக்க, காலையில எந்திரிச்சு மறுபடியும் எங்க ஊர் சுத்த போற? வயக்காட்டுல வேலை இருக்குன்னு சொன்னா கூட இப்ப செய்யறது கிடையாது. சரியா? உன் சௌரியத்துக்கு நீ ஊர் சுத்திட்டு வரதுக்கு உன்னைய தாங்கணுமோ? நான் தலையில தூக்கி வச்சு தாங்கட்டா உன்னைய? ஆமா, நீ தாங்கிட்டாலும் ஒரு 100 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டுக்க. உனக்கு நான் வேலை செய்யணுமோ? ஊர் உலகத்துல உன்ன மாதிரி பாக்கலப்பா. சொந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ரூபா கேட்கவனே. அதுவும் நீ ரூபாய் கட்டு உனக்கு நீ செலவுக்கு வச்சுக்கிட்ட போற. தண்ணி அடிக்கிறதுக்கு ரூபா கேட்க. நாளைக்கு நான் வெள்ளை அடிக்க வர சொல்லிட்டேன். அதுக்கே சுண்ணாம்புக்கு ரூபா அவங்களுக்கு காசு பத்துமானு தெரியலையேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல உனக்கு வேற ஊத்துக்கு ரூபா தரணுமோ? குமாரி, அம்மா கிளம்பிட்டாவளா? எங்க அம்மா அந்த வாசல்ல நிக்கத்தே என்ன கூப்பிடுதேன். ஏம்மா, சின்ன பொண்ணத்தான் அங்கோடி நிக்காமா? ஐயா வந்துட்டாலும் அந்த வாரேன்னு சொல்லுமுக்கா. நான் சொல்லிட்டேம்மா, சீக்கிரம் வா. சரி சரி, நான் வாரேன். உங்ககிட்ட எல்லாம் ஒரு மனுஷனு கிடந்து கணக்கிறது ஒண்ணுதான், அந்த சேவர்ல முட்டிட்டு இருக்கிறது ஒண்ணுதான். சை, தெண்டத்துக்குன்னு இருக்கானே. இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சவுளி கடையில போய் வாட்ச்மேனா உட்காந்தாலும் கூட ரூபா தருவான். எதுக்கு தான் பிரயோசனப்படுவானோ தெரியல. குமாரி, பள்ளியிடம் போவேல உரமா போயிட்டு உரமா வா நமக்கா. சரிம்மா, நீயும் பார்த்து போயிட்டு வா. ஏக்கா வாங்க, நேரமாயிட்டு. சரி சின்ன பொண்ணு. ஒரு 100 ரூபா தரதுக்கு யோசிக்கா பாரு. தந்தா நான் வாங்கிட்டு வந்து வைக்கத்தானே செய்வேன். இவ பேசுற பேச்சுக்கு தினம் ஒரு குவார்டர் அடிச்சாதான் நமக்கு தூக்கம் வருது. அதையும் செய்யக்கூடாதுங்க. சை, எனக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. பார்த்து போயிட்டா மக்களே. சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டு வந்துடுறேன்னா மிச்சம் போட்டக்கூடாது. சரியா? சரிம்மா. மக்களே, மெதுவா போயிட்டு மெதுவா வரணும், என்ன ஓடக்கூடாது. சரியா? ஆட்டுமா, போயிட்டு வரேன். நன்றி, கிளம்பலையா? ஐயா வந்துட்டீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் சின்ன பொண்ணு. உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். சரி சரி, இங்கே அதே கதை தான். வேற என்னங்க? கிளம்பி போறதுக்குள்ள ஒரு பாடுதான் படுத்திருக்காளுவோ. சரசக்கா ஒடியாங்க. நான் வந்துட்டேன் சின்ன பொண்ணு. எட்டி நான் வேலைக்கு போயிட்டு வந்து போன் போடுது என்ன வைக்க? இன்னும் வேற யாரையும் கூப்பிடணுமா? மல்லியா வரணும்னு சொன்னாலா லட்சுமி? இல்லக்கா, அவன் நேத்தே வரலன்ட்டா. குறுக்கோலியா இருக்கு, நான் வரலக்கா அப்படின்ட்டா. சரி, அப்ப நம்ம மட்டும்தான் வெரசா போவோம். சரசுக்கா, பிள்ளையெல்லாம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டு போல பள்ளியிடத்துக்கு.
ஓடிட்டாலுவோ. என்னமோ பரீட்சையில 10 மார்க்க குறைச்சிடும்னு டீச்சர் மாதிரி சொல்லிட்டாவோ போல. அந்த அன்னைக்கு பயந்து சாப்பிடாம கூட ஓடிட்டாலுவோ. அது என்னதுக்கா சடி? நேரத்துக்கே பள்ளியிடத்துல போய் உட்காரணுமாம்ல சின்ன பொண்ணு. அதான் செடிங்காவோ. சாயந்தரம் வரும்போதும் சடி முடிஞ்சு நேரம் தான் வருவோம்லாம். ஏக்கா அது சடி இல்லக்கா, ஸ்டடி. சரி ஏதோ ஒண்ணு சொன்னாலுவோ, நமக்கு அவ்வளவுதான் வாயில வருது. அம்மா இங்கிலீஷுக்கு வந்த சோதனையை பாரு. ஏ சரசக்கா, லட்சுமி அக்கா நில்லுங்க, நானும் வரேன். அம்மா ஏமல்லையா இப்படி ஓடியாரா? மெதுவாவே வரலாம்ல. உங்களை பிடிக்கணும்லக்கா, அதான் பேரத்தையே வந்தேன். உங்க வீட்டுக்கு போனேன், பக்கத்துல இருக்க மாடத்தியாச்சி தான் சொன்னிச்சு இப்பதான் போறா சரசு அப்படின்னு. அந்த அன்னைக்கு தான் குடுகுடுன்னு ஓடியாந்தேன். நேற்று கேட்கல, நீ வரலன்னு சொன்னலாம் இல்லையா? அந்த அன்னைக்குல தான் சரின்ட்டு நான் உடனே சத்தம் கொடுக்கல. ஆமாக்கா, நேற்று ஒரே குறுக்கோழியா இருந்த மாதிரி இருந்தது, அதான் வரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போயில கொஞ்சம் வெந்நி வச்சு ஊற்றிட்டு படுத்தேன்னா காலையில் கொஞ்சம் கெதியாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த அன்னைக்குல தான் நினச்சேன் கிளம்பி வாசலில் இருப்போம், எல்லாரும் போகும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் காலம்புற வேக வேகமாக கிளம்புனேன். நேரம் ஆகிட்டு பத்து கொடுங்க எப்படியோ. அதுக்கப்புறம் தான் மணியை பார்த்துட்டு சரி எல்லாரும் பேர் போகல அப்படின்னு சரசக்கா வீட்டில் போய் பார்த்தேன். கரெக்டாக அதே நேரத்துக்கு அவள் பூட்டிட்டு கிளம்பிட்டாவளா. அந்த அன்னைக்குல லொக்குன்னு ஒடியாரேன். எனக்கு இடமும் தெரியாது பத்தியில, அவங்க கூடயே வந்தால் சேர்ந்த அலுவலோட போயிடலாம். சரி மல்லியா, அப்ப வேக வேகமா போவோம் வாங்க. சரிக்கா. ஏக்கா மழை பெஞ்சப்போ இந்த சைடெல்லாம் ஒரே தண்ணி தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளலாம் தண்ணி போயிட்டு. அப்படியா? ஆமா, இடம் நல்லா தரையோட ஒட்டி இருக்குல்ல வீடு. ஏன் கொண்டு குளத்துல ஆத்துல வீடை கட்டிட்டு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டுனா என்ன செய்ய முடியும்? எப்பவும் தண்ணி குளம் ஆறுன்னு போற மாதிரி அந்த இடத்துக்கு வருது. அங்கே வீடை கட்டி வச்சிருக்க போய் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. இதுக்கு மழையை குறை சொல்லி என்ன செய்ய, தண்ணியை குறை சொல்லி என்ன செய்ய? அதாவது வேலையை அதாவது சரியா தான் பாக்கு. நம்ம தான் தேவையில்லாத இரும்புத்தனம் பண்ணிட்டு தெரியுறோம். சரியா சொன்னியக்கா, வீடு வாசம் எங்கன கட்டணுமோ அங்க கட்டி வைக்கணும். ஏதாவது ஒரு இடம் இருந்துடக்கூடாது. குளத்துல கொஞ்சம் தண்ணி இல்லாம இருந்தா அதுல வீடை கட்டி உட்காந்துட வேண்டியது. அதுக்கடுத்து மழை காலம் வரும்போது மழை வெஞ்சு தண்ணி எப்பவும் போல குளத்துக்கு வருது, அந்த நேரத்துல வீடு கட்டி வச்சிருக்காவோ வீட்டுக்குள்ள வந்துருது. உடனே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு மழை அதிகமாயிட்டுன்னு பேச வேண்டியது. ஆமா, என்ன கதையை சொல்லு பாரு. இதான் ஆத்துக்கு போற வழி. ஆறு நிறைஞ்சு தண்ணி வருது அப்படின்னா அங்கிட்ட தான் வரும். இது கிட்ட வந்து வீடை கட்டி வச்சிருக்காவோ, இப்ப தண்ணி வீட்டுக்குள்ள வராம என்னையும். ஆமா, ஊரோட வந்து அங்கே எவ்வளவு இடம் கிடக்கு அங்க இருக்கணும். இங்க குறைஞ்ச ரேட்டுன்னு சொல்லி இங்க வாங்கி இங்க வீடை கட்டி இருக்காவோ, இது கடைசி அவளுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிருது. ஏக்கா எல்லாரும் பொங்கல் பரிசு வாங்கிட்டேலா? நான் நேத்து போய் வாங்கிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு. நான் இன்னும் வாங்கவே இல்லை. எங்களுக்கு நாளைக்கு தான் டோக்கனு போய் வாங்கணும். லட்சுமி அக்கா நீங்க வாங்கிட்டேலா? இல்ல சின்ன பொண்ணு, வாங்கறதுக்கு நேரமே வாய்க்கல. தலையெழுத்தேன்னு நான் தான் ஒத்தையில தானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன் லட்சுமி அக்கா அந்த அண்ணனை போச்சிடலாம்ல? ஆமா, இருந்தாலும் போனா காலையில போயிட்டு வாங்கன்னு சொன்னதான் தாமதம். 100 ரூபா தா போறோம்காரு. என்ன லட்சுமி சொல்லியா? ஆமாக்கா, தலையெழுத்தேன்னு எந்நேரம் தலை கல்யாணம் கட்டணும்னா ஒரே சீரழிவுதான். உங்க வீட்டுல என்ன அண்ணன் போல நீங்க தான் பண்ணிடலக்கா? என் வீட்டுல முதல்ல அவதான் போனாவோ லட்சுமி. அதுக்கடுத்து போன வந்துட்டு நான் அவசரமா வெளியில கிளம்ப வேண்டியிருக்கு, நீ வந்து வாங்கிட்டு போனாவோ. அப்புறம் நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் நின்று வாங்கிட்டு வந்தேன். சரசக்கா வீட்டுல பரவாயில்ல. என் வீட்டுல என் வீட்டுக்காரர் போய் நிக்க சொன்னாலும் நிக்க மாட்டாரு. நான் தான் போனும் பாரு. நாலுமணி நானும் வாங்கல. நாளைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து போய் வாங்க போமா? சரி சின்ன பொண்ணு. ஏக்கா அதை விட ஒரு முக்கியமான வேலை நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் இருக்குக்கா. என்ன சின்ன பொண்ணு? யாத்தே எல்லாரும் இருக்காவுன்னு நினைவு இல்லாம சொல்லிட்டேனே. நாளைக்கு நிச்சயதார்த்த வீட்டுக்கு போய் பொண்ணு தூக்குத விஷயத்தை பத்தி எல்லாரும் முன்னாடியும் பேசணுமோ, கதை கந்தலா போயிரும். சின்ன பொண்ணு என்னமோ சொன்னா இப்போ? ஒண்ணும் இல்லக்கா. என் வீட்டுல உள்ளவன் காலையில வந்த வரத்தை கேட்கணும்க்கா. 100 ரூபா தந்தாதான் போவோம்காரு. எங்க பூமாரி பிள்ளை கூட எம்மா நான் போயிட்டு வட்டான்னு கேக்கு. பூமாரி நல்ல கருத்துள்ள பிள்ளை என்னக்கா? ஆமா மல்லியா, கடவுள் நமக்கு புருஷனோ சரியா கொடுக்காட்டாலும் புள்ளையில 2யும் தங்கமா கொடுத்துட்டாரு. அதுதான் இன்னும் கொஞ்சமும் கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல பிள்ளையில நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுத்துதான் வாழ்க்கையில அப்படின்னு. அதெல்லாம் இப்ப கஷ்டப்பட்டுட்டா நான் பின்னாலேயே நல்லா இருப்பா லட்சுமி, கவலைப்படாத. அதுதான்க்கா நினைச்சு மனசு தேத்திக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வேற வெள்ளை அடிக்க ஆளை வர சொல்லியிருக்கேன். மாட்டுக்கு தீவனம் வாங்கவா இல்ல வெள்ளை அடிக்க சுண்ணாமுக்கு காசு கொடுக்கவானே எனக்கு தெரியல. இப்படி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு சொந்த வீட்டுக்கு வேலை செய்ய ரூபா கட்டிட்டு தெரியுதான். வெள்ளை அடிக்க யாருக்கா வர சொல்லியிருக்கிய? அவதான் நம்ம கண்ணையண்ணே. சரி நல்லா அடிச்சு தருவோவோ. வேணா ஒட்ட சொல்லுங்கக்கா, ஒரு வாரம் கழிச்சு நான் ரூபா தரம்னே அடிச்சு கொடுங்க அப்படின்னு வேணா கேட்டுக்கிடுவோவோ சொன்னா. ஆமா மல்லியா, அந்த அண்ணன் கொஞ்சம் எதுனாலும் பொறுத்துக்கிடுவோம். அந்த அக்காவும் நல்ல குணம் அப்படிங்கிறனாலதான் சரி நான் அந்த அண்ணனை வெள்ளை அடிக்க கூப்பிட்டுருக்கேன். முன்ன பின்ன ரூபா கொடுத்தாலும் வாங்கிடுவோவோ. ஆமா, பிற என்ன செய்ய? ஏ அப்பா, காலையிலேயே எத்தனை சனம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாருங்கக்கா. நம்மளும் தான் ஓடி வரோம். அப்படி இருந்து நம்மளுக்கு இம்புட்டு சீக்கிரமா வந்து வேலை பார்க்க முடியல. அதை சொல்லு. இவ வேலை செய்யறத பார்த்தாலே நமக்கு கண்ணு வலிக்க. சூப்பரண்டுக்காரி அந்த பக்கம் நிக்காம வாங்க, அங்கிட்டு போய் கையெழுத்து போட்டு வந்து வேலையை பார்ப்போம். சபா, வேகமா ஒடியாரில ஒண்ணும் தெரியல. வந்து ஒரு இடத்துல நிக்கும் போது படபடன்னு என்னமோ வருது. இவ்வளவு தூரம் வந்துட்டோன்னே. ஆமாக்கா, எனக்கும் அப்படித்தான் ஒரு படியா வருது. கை காலெல்லாம் குழலாடுது. என்னன்னு வேலை செய்ய போறோமோ. சூப்பரண்டுக்காரி எங்க போய் தொலைஞ்சா கையெழுத்து போட்டு வேலையை பார்க்கலாம்ல. ஏமா என்ன உங்களுக்கு மட்டும் புது ரூல்ஸாமா? எப்போ பார்த்தாலும் லேட்டா வரிய? அது ரொம்ப தொலைவட்டா இருக்கிறதுனால வாரதுக்கு நேராயிட்டு. என்னம்மா பெரிய தொலைவட்டு? உங்களுக்கு அடுத்து 2 தெரு தாண்டி இருக்கவெல்லாம் நம்ம மண்ணு சுமந்துக்கிட்டு இருக்காவோ. எல்லாரும் எப்பவுமே வந்துட்டாவோ தெரியுமா? காலையிலே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவோ. நீங்க எல்லாவளும் 20 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க.
சரி அதான் வந்துட்டோம்ல, என்ன வேலைன்னு சொல்லு, நாங்க போய் பார்க்கட்டும். என்னம்மா நீ ஒரு பெரிய மனுஷன்னு பார்க்காம வா போன்னு பேச? ஆமா, நீ மரியாதை கொடுத்தா இப்ப எல்லாத்தையும் பேசுனியோ? உன்னை விட வயசு கூடனவதான் இங்க எல்லாரும். நான் ஒருத்தி தான் உன்னை விட வயசு கம்மி. அப்படி இருக்கையில எல்லாவளும் சேர்ந்து இவ்வளவு நேரத்தை வரியன்னு சொல்லுதா? அது என்ன எல்லாவளும்னு சொல்லுத? மரியாதையா எல்லாரும் நீங்க வாங்கன்னு பேசணும்னா உனக்கும் அதே மாதிரி பேச்சு கிடைக்கும். நீ என்ன மரியாதை கொடுக்க அந்த மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கும். சொல்லு, வேலை எங்க பார்க்கணும்னு சொல்லு, கையெழுத்து போட்டு போய் நாங்க பார்க்கட்டும். இவ்வளவு திமிரா பேசணும்னா பேரை எடுத்துருவேன் பாத்துக்கோ. எங்க நீ பேரை எடுத்து பாரு பாப்போம். உன் நோட்டே கிழிச்சு நார் ஆக்கிவிடுதே. பிற சரியா கணக்கு எழுதாம லோலாய் வேலை பார்த்தேன்னு சொல்லி பெரிய அதிகாரி யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணி உன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவேன் பாத்துக்கோ. யாத்தே இவ செஞ்சாலும் செய்வா, மாமியாலே இவ தூக்கி தின்றுவாள, நம்மள விட்டு வச்சா தேடுவா. சரி சரி, எல்லாருக்கும் அந்த பக்கம் வேலை போய் தொலைங்க. எங்கன பூரா ஆட்கள் வேலை பார்த்து அந்த சைடு உள்ளதான் உங்களுக்கு உண்டான வேலை. வேலை பாருங்கன்னா போட்டா பிடிக்கண்டாமா? கையெழுத்து போடுறதுக்கு நோட்டை தூக்கிட்டு வா, போட்டுட்டு தான் நாங்க போய் எழுதுவோம். இல்லாட்ட எங்க சம்பளத்தை நீ அமுக்கிட்டேன்னா என்ன தெரியும்? ஏன் போதாயா, எல்லாருமே வேலை பாருங்க. நான் நோட் எடுத்துட்டு கேமராவும் எடுத்துட்டு வரேன். அங்க வச்சு நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன், அங்க வச்சு போட்டாவும் எடுத்துக்கிட்டேன். போங்க போறோம், பேர்த்தாலே வரப்பாரு, அப்படியே அமைக்கலாம்னு அலையாத. வாங்கக்கா போவோம். எல்லாரும் நம்ம என்ன பேசினாலும் கேட்டு அதே மாதிரி வேலை செய்தால்வோ. இந்த ஒரு குரூப் தான் நம்ம என்ன பேசினாலும் நம்ம எதிர்த்து எதிர்த்து பேசுது. அதுல இந்த வளர்ந்து கட்டவா துமுறு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சிவா, ஐயா மணி 10:45 ஆகுது, எந்திப்பா. எப்பா மணி 10:45 ஆகுதுப்பா, இன்னும் சாப்பிடாம படுத்து கிடக்க பத்தியா? அதான் எழுப்ப வந்தேன். நைட்டு தூங்கக்கு நேரம் ஆயிட்டுப்பா, அதான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஆமா அம்மாங்க, அம்மா அங்க 100 நாள் வேலைக்கு போயிருக்காப்பா. என்னப்பா சொல்றிய? ஆமாப்பா, சேர்ந்த அலுவலோட போறோம்னு போயிருக்கா. ஏப்பா இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? நான் வேண்டாம் தானே சொன்னேன் அவட்ட. வீடுல போனா போயிட்டு வரா, சேர்ந்த அலுவலோட காத்தாட கதை பேசிட்டு வருவா, அதுக்கே அவளுக்கு சம்பளம் உண்டு. பிறகு ஏன் மாட்டா? இப்ப வேலை செய்யணும்லப்பா. வேலை என்ன வேலை? சும்மா ஒரு அம்பட்டி எடுத்து 2 மண்ணை கொத்தி கொத்தி போட்டு வருவா. அந்த அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு காத்தாட கதை பேசிட்டு வர்றதுக்கு அவளுக்கு 200 ரூபா சம்பளம். இதை ஏன் விடுவானு போயிருக்கா. போயிட்டு போறா, விடு. சரி, நீ அந்த பிள்ளை பத்தின விஷயம் ஒண்ணுமே என்கிட்ட சொல்லல, நானும் கேட்காமலே விட்டுட்டேன். இன்னைக்கு உங்க அம்மா வேற இல்ல பத்தி அதான் கேட்போமேனு வந்தேன். என்னாச்சு? எதுவுமே தெரியல எனக்கு, ஒண்ணுமே சொல்ல காணும். நீ அது வந்துப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஷாக் ஆயிடக்கூடாதுன்னு. அதெல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லல. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்ப்பா. என்னல சொல்லியா? ஆமாப்பா. சரி, அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம்னா நீ என்ன இப்படி சாதாரணமா இருக்க? உனக்கு ஒண்ணும் சங்கடமா இல்லையா? இருக்குதான்ப்பா, ஆனா நான் இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கியா? என்னது? அதையும் சொல்லு. அதை கேட்டா நீங்க இன்னும் சாக்காவீங்க. இரு, கொஞ்சம் உட்காந்துக்கிடுதேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம் யோசிச்சு வச்சிருக்க? இப்பா, நாளைக்கு நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சிருக்கேன்ப்பா. என்னல எல்லாத்தையும் சாதாரணமா சொல்லுத? எனக்கு வேற வழி தெரியலப்பா, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி, உங்க அம்மா கிட்ட அந்த பிள்ளை பத்தின விஷயம் லேசாவாது என்னத்தையும் சொல்லி வச்சிருக்கியா? இல்லப்பா, அம்மிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துக்கிடவே மாட்டான்னு தோணிருச்சு, அதனால அவட்ட சொல்லவே இல்லைனா. யார்கிட்டயாவது சொல்லணும்னால இப்ப நான் கேட்க போய் தான் என்கிட்ட சொல்லுதா, இல்லாட்டா அதையும் சொல்லிருக்க மாட்டேன். அப்படித்தானே? உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா. நீங்க கேட்காட்டாலும் நான் சொல்லியிருந்திருப்பேன் உங்ககிட்ட. கண்டிப்பா நாளைக்கு கல்யாணமா பண்ண போறா? ஆமாப்பா. உங்க அம்மா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா தாங்குவாளா? இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஊரை கூட்டி கல்யாணம் வைக்கணும், ஜாம் ஜாம்னு எல்லாம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வர போறோம்கிய, அவ என்னெல்லாம் நினைப்பா? மகாவை அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும்பா. அதுக்கப்புறம் வேணா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிசப்ஷன் மாதிரி பெருசா வேணா வச்சிடலாம்னு பாக்கேன். எல்லாம் சாதாரணமா சொல்லுதல, நீ சொல்லுத கேட்கல எனக்கே படப்படன்னு வருத. உங்க அம்மாக்கு ஏற்கனவே கெதி இல்ல, இதெல்லாம் தாங்கிக்கிடுவாளான்னு தெரியலையே. இப்பா, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதுக்கு அம்மா ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தானாலும் நீங்க தான்ப்பா கொஞ்சம் அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணணும். அவ ஏன் பேச்ச எங்கல கேப்பா? நான் வாயை திறந்தாலே நீ வாயை பொத்திட்டு போன்றுவாளே. நீ இதுல நான் சொல்லி அவ கேட்டு சமாதானம் ஆகின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்ட. நானே வீட்டுல ஒரு டம்மி பீஸு. அப்படி சொல்லாதீங்கப்பா, நாளைக்கு ஒரு நாளாவது நீங்க கொஞ்சம் டெரரா இருக்க பாருங்க. நான் இப்படி பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுங்க மாதிரி காட்டிக்கிடாதீங்க. என்னையும் ஒரு 4 ஏசிட்டு அதுக்கடுத்து அம்மாக்கு ஆதரவா 4 வார்த்தை பேசினீங்கன்னா அம்மா சமாதானம் ஆயிடுவான்னு தோணுது. என்னென்னலாமோ சொல்லுதல, நாளைய பொழுது எப்படி கழிய போதோ எனக்கு தெரியல. நான் வேற இப்ப வெள்ளையடிக்க போகணும். நீ சொல்லுதெல்லாம் கேட்டா எனக்கு படவடன் வருத. வெள்ளைய வீட்டுக்கு அடிப்போனா இல்லாட்ட தரையில கொட்டிட்டு வந்துருவானு பயமா இருக்குல்ல. விசாட்டி வீட்டுல இருங்களாம்ப்பா, எதுக்கு போட்டு வெள்ளையடிக்கலாம் போறிய? அதுக்கு இல்லல, நான் கொஞ்ச நாள் தான், பொங்கல் வந்துட்டுன்னு வையன், அடுத்து ரொம்ப வெள்ளடி வேலை இருக்காது. இருக்கும் போதே போய் பாத்துக்கிட்டா நல்லதுல்ல அப்படின்னு பார்த்தேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீ சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடு. நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டேன், உங்க அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டானா உன்னை எழுப்ப கூட ஆள் இருக்காது. 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பியன்னா உன்னை எழுப்பிட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடானா இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தூக்கி என் தலையில வச்சுட்ட. சரி, நடந்த வர நடந்தது, இனி நடக்கிறதுலாம் நல்லதா நடக்கட்டும்னு நினைச்சுக்கிடுவோம். கூட்டிட்டு வா, பாத்துக்கிடலாம்.
நம்ம அம்மா தானே. சரிப்பா. சரிப்பா, நீ நேரத்தோட சாப்பாடு எடுத்து சாப்பிடு. அப்பா போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. கடவுளே, நாளே பொழுது நான் நினைச்ச மாதிரி நல்லதா நடக்கணும். எனக்கு துணையா இருந்து காப்பாத்துங்க கடவுளே. முதல்ல இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லியாச்சுமா. விஜய், இன்னும் உங்க வீட்டு ஆளுக்கு எதுவும் பேர் விட்டுருக்கான்னு பாத்தியா? இல்லைங்க, லிஸ்ட் பார்த்த வரைக்கும் எல்லாமே எழுதிட்டிய. எல்லாம் இன்னைக்கு தான் எல்லாருக்குமே சொல்லுதியா? நேத்தையே சொல்லிருக்கலாம்ல. நேத்தே முக்கியமான எல்லாருக்கும் சொல்லிட்டேம்மா. அநேகமா இன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டா நாளைக்கு காலையில எல்லாம் வந்துருவோ. மீதம் இருக்கவங்களுக்கு தான் யாரையும் விட்டுட்டோமோ அப்படின்னு மறுபடியும் லிஸ்ட் எழுதி வச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? நேத்தையே சொல்லி இன்னும் ஆள் ஒருத்தரும் வரல. என்ன அந்த காலத்தெல்லாம் ஒரு வீட்டுல விசேஷம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட்டம் நிறைஞ்சு இருக்கும். வீடே கலகலன்னு இருக்கும். இப்போ என்னடான்னா நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சிருக்கோம், இன்னைக்கு வீட்டுல ஈ ஆடிட்டு இருக்கு, ஒருத்தரையும் காங்கல. இன்னைக்கு சாயங்காலம் வருவாங்களா இல்லாட்டா நாளைக்கு காலையில வருவாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம்னா இன்னைக்கு இல்ல நேத்தையே கூட்டம், அவ்வளோ கூட்டம் வீட்டுல கூடி நிக்கணும். அதுதான் சொந்த பந்தம்ங்கிறது. இப்ப எல்லாருக்கும் பணம் தான் முக்கியமா போயிட்டு பணம் சம்பாதிக்கேன்னு எந்த இடத்துக்கும் போறதும் இல்ல வாரதும் இல்ல. நேரத்துக்கு வந்து தலையை கட்டிட்டு போறாவோ. ஏமா, அந்த காலத்துல எல்லாருமே உள்ளூர்ல வேலை பார்த்தாவோ, சொன்ன உடனே பக்கத்து ஊர்ல தான் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த அன்னைக்கு வந்துருவாவோ. இப்ப எல்லா பிள்ளைகளும் வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்க்குவோ. சொன்ன உடனே எப்படி எல்லாரும் வர முடியும்? அப்படின்னாலும் அப்ப இருந்த வாகன வசதியை விட இப்ப நிறைய தானே கூடியிருக்கு. வரலாம்ல எல்லாரும். அப்படிலாம் எல்லாரும் முத நாளே வந்துலாம் வேலை பார்க்க மாட்டாங்கம்மா. எல்லாரும் இப்ப அந்த டயத்துக்கு வந்துட்டு போறதுதான் ஃபேஷன். இதுக்கு மேல என்ன அப்படின்னா, அந்த டயத்துக்கு வந்துட்டு போறதா நாகரிகம்னு நினைக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம போய் நின்னா அநாகரிகமா இருக்கும். அந்த டயத்துக்கு போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்காங்க. இப்போ உள்ள காலத்துல எல்லாம் மாறி போச்சு, எதையும் திருத்த முடியாது மறுபடி. என்ன கதையை சொல்ல, எல்லாம் முன்னேறிட்டுங்காவோ. இந்த உறவு முறையெல்லாம் முன்னேறல, கீழே இறங்கிக்கிட்டு தான் போகுது. விவசாயமும் சரி உறவு முறையும் சரி எல்லாம் கீழே இறங்கிட்டு தான் போகுது, ஒழிய முன்னேறல. சரி, இப்ப அதையெல்லாம் பேச நேரம் இல்ல. எங்க சித்தப்பா மகனுக்கு சொன்னீங்களா? யாரு? அந்த சுப்பிரமணிக்கா? ஆமா, அவன் பேர் எழுதுன மாதிரி பாக்கலையே, அதான் கேட்டேன். அவன்லாம் ஒரு ஆளு, அம்மஞ்சலிக்கு பிரயோசனம் கிடையாது. அவனையெல்லாம் என் போட்டு எழுதிக்கிட்டு. அப்படி சொல்லாதீங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போனோம்னா நேரடியா என்கிட்டயே வந்து கேட்டுருவான். ஏக்காவும் அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. காசு பணம் இருந்தா சொல்லிருப்ப, இல்லங்கட்டி தான் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு இனி அண்ணன் கேள்வி கேட்பாங்க. நடு ரோட்ல வச்சு கேட்பான், அவன்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அவங்கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது, ஒரு சம்பாத்தியம் கிடையாது. சும்மா ஊர்ல வாழத்தார அறுத்துட்டு திரிதான். அவனுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்து அவனை பத்தி எல்லாம் பயப்பட தேவையில்லை. பேச வந்தோம்னா எனக்கு டைம் இல்லப்பா உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லி மூஞ்சி அடிச்சாக்குல சொல்லி விடு. நாலு காசு சம்பாதிக்க துப்பு இல்லாதவனையெல்லாம் நம்ம கூப்பிட்டு இப்ப என்ன செய்ய? அவங்களாம் வந்து இடத்த அடிச்சிட்டு நிக்கிறதுக்கா? அதெல்லாம் தேவையில்லை. மெயினா உங்க அண்ணே, உங்க பெரிய அண்ணே, உங்க பெரியப்பா மாவன் இவ்வளவு எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்கு. உங்க சித்தப்பா அவனுக்கெல்லாம் சொல்லல. அவனும் சொசைட்டில ஒரு நல்ல இடத்துல இருந்தான்னா சொல்லலாம். அவனே தற்குறியா போயிட்டான், அவனுக்கு சொல்லி என்னத்துக்கு? ஏல அப்படி நினைக்காத. எல்லாமே காசு பணத்தை வச்சே மதிக்காதல. உன் கல்யாணத்துக்குள்ளலாம் அந்த பையதான் துடிப்பா வேலை பார்த்தான். அக்கா நீ இவன் மேலையும் பாசமா இருப்பான், அம்மா உன் மேலையும் பாசமா இருப்பான். காசு பணம் இல்லாட்டி என்ன, மனுஷர் தான் முக்கியம்னு நினை. பணம் காசு பகட்டெல்லாம் வச்சிருக்கவனுவோ திமுருக்கு ஒரு பேருக்கு தான் வந்து நிப்பானுவோ. இந்த பையெல்லாம் வந்தாம்னா உனக்கு கை வேலையே மாத்துவோம்ல. மாமான்னு உன் கூடயே என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நிப்பான். அப்படிலாம் குறைச்சு நினைக்காதல யாரையும். ஆமா, அவன் ஒரு சில்லற பைய வந்து தோணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். நீ சொல்ல மாதிரி வேலை எதுவும் பார்த்தாலும் எனக்கு ஒரு 500 கொடு 1000 கொடுன்னு கேட்டுட்டு நிப்பான். சரி, கொடுக்க வேண்டியதானே. 500 1000த்துல என்ன இருக்கு? நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட 4 பேரை சேர்த்துக்கிடணும் நினைல. யாரையும் வெட்டி விடணும்னு நினைக்காத. நம்ம பிள்ளைக்கு முதல்ல ஒரு விசேஷம் வச்சிருக்க, அதை நினைவுல வச்சு செய். யார் மனசும் சங்கடப்படாத அளவுக்கு எல்லாரையும் கூப்பிடு. ஆமாங்க, அவன் சின்ன பிள்ளையில நல்லா படிப்பான். இப்ப வேலை கிடைக்காம தான் இப்படி ஆயிட்டான். அவனுக்கும் நேரத்துக்கு வேலையெல்லாம் கிடைச்சிருந்தது அப்படின்னா அவனும் இப்ப கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டின்னு ஆயிருப்பான். எங்க சித்தி சித்தப்பாவும் போயிட்டாவோ. அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமலே இப்படி ஆயிட்டான். நம்மளும் ஒரு நல்ல விஷயம் நடக்கல ஒதுக்கிட்டோம்னா நம்ம அக்கா என்ன இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லாம ஒதுக்கிட்டாளான்னு வருத்தப்படுவாங்க. ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிருங்க. சரி, அவன்கிட்ட நான் அப்ப பேச முடியாது, நீ வேணா சொல்லு. நீங்க சொன்னாதாங்க அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏல ஒரு வார்த்தை சொல்லல. சரி சொல்லுதேன். என் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவன்கிட்ட கால் பண்ணி பேசதே அதிகம். நீங்க எல்லாரும் சொல்லுதீங்களான்னு பேசுதேன். ஏப்பா மகாமா வாமக்களே, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்லாட்டி அதான் எல்லாருக்கும் பான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டா நாளைக்கு காலையிலக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவோம். வீடே நிறைஞ்சிருக்கும், ஜேன்னு இருக்கும். நாளைக்கெல்லாம் நேரம் நம்ம வீடு. அம்மா, அப்ப நான் சீக்கிரமே நம்ம வீட்டை விட்டு போறோம்ல. சரி, நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டோம்ல அண்ணம்மா. மக்களே அப்படி நினைக்காதம்மா. இல்லம்மா, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். என்னால அதை ஏத்துக்கிடவே முடியல, அழுவையா வருது. மக்களே எப்பா, நான் இங்க இருந்து போன பிறகு என்ன மறந்துடாதீங்கப்பா.
என்னல பேசியா, நீ இல்லாத வீடு எப்படி கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எங்களுக்கு தான் மக்களே வலி அதிகம் உன்னை விட. ஆமாட்டி, நாங்க தான் உன்னைய நினைச்சுக்கிட்டே இருப்போம். நீ கூட உன் வீட்டுக்காரன் மாமியான குடும்பத்தோடு நிம்மதியா இருப்ப. ஆனா எங்க வீடே வெறிச்சோடி போயிருமுட்டி நீ இல்லாம. நீ இல்லாதப்ப தான் உன்னை பத்தின நினைப்பு எங்களுக்கு அதிகமாவே வரும். உன்னை எப்படி மக்களே நாங்க மறப்போம்? எம்மாலோ என்ன பெத்தா யாச்சி, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு ஆச்சி. இனி எனக்கு கோவம் தான், யாரை பிடிச்சி ஏசுவேன்? உன்னைய தானே ஆச்சி ஏசிட்டு கிடப்பேன். இப்போ உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போயிடுவோம்ல ஆச்சி. என் தங்கம் என்ன பெத்தாரு இப்படி ஆளாத மக்களே. நீ எங்க டீ கல்யாணம் ஆகி போற? நம்ம அத்தை வீட்டுக்கு தானே போற. நினைச்ச நேரத்துக்கு அத்தை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடுவா. உன்னைய தங்க தட்டில் வச்சு தாங்குவா மக்களே. வேற எங்கேயும் நீ போறனாதான் இப்படி கவலைப்பட்டு அழணும் மக்களே. ஏச்சி, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் உங்களோடையே இருந்துட்டா ஆச்சி. அது நடக்காத கதையில்லம்மா. பொண்ணா பிறந்துட்டா என்னைக்குனாலும் ஒரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். பெத்த தாய் தப்பனை பிரிஞ்சு தானே ஆகணும். எம்மா, எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குமா. நான் பெத்த மக்களா ஆளாதிய. நம்ம வீட்டுல நல்லதுதான்ல நடக்கு. நம்ம பிள்ளை எங்க போறா? நம்ம தங்கச்சி வீட்டுக்கு தானே போறா. கவலைப்படாத. உனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போய் நீ பிள்ளைய பாத்துக்கிடலாம். அல்லாதிய மக்களே, கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். யாச்சியோ எப்ப எம்மா, நான் போன பிறகு யாரையுமே மறந்துடாதிய, இனி வெறுத்து ஒதுக்கிறாதிய. அப்படி சொல்லாத மக்களே. நாங்க யாரும் உன்னைய மறக்கவும் மாட்டோம், வெறுக்கவும் மாட்டோம் முட்டி. ஆச்சியோ மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? வாவ் வாவ் வாவ், என்ன அழகா கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எக்கா, யார் யார் என்னெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு உங்க வாயால சொல்லுங்க கேப்போம். முதல்ல சாந்தியக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன பண்ணி சாம்பார் அவரைக்காய் பொரியல், நேற்று வச்ச புளிக்குழம்பும் பூசணிக்காய் கூட்டும். வாரே வா. அடுத்து இந்த பக்கம் எக்கா மல்லியக்கா ஆரம்பிங்க. நான் மோர் குழம்பும் வாழைப்பூ தோரமும் வாழைக்காய் வறுவலும் கொண்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. ஆஹா, சொல்லும் போதே ருசி நாக்குல நடனம் ஆடுதே. அப்புறம் சமையல் ராணி சரசக்கா, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நான் சொதி குழம்பும் இஞ்சி பச்சடியும் சின்ன பொண்ணு. இஞ்சி பச்சடியும் சொதி குழம்புமா? ஆமா சின்ன பொண்ணு. வேற லெவல் குஷ்பு. நீங்க காலையில எந்திரிச்சு என்னனுக்கா இஞ்சி பச்சடி எல்லாம் வச்சிய? இஞ்சி பச்சடி நேற்று வச்ச சின்ன பொண்ணு, குழம்பு மட்டும் தான் இன்னைக்கு வச்சு கொண்டு வந்தேன். எத்தனை நாள் ஆனா என்ன, இஞ்சி பச்சடி தான் 10 நாள் வச்சு திங்கலாமே. சின்ன பொண்ணு, நீ என்ன கொண்டு வந்தான்னு சொல்லவே இல்ல. நீங்கெல்லாம் சொன்ன பிறகு நான் சொன்னா விளங்குமாக்கா. ஒரு முட்டை குழம்பு வச்சு கெட்டி பருப்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நல்லாதான் இருக்கும் சின்ன பொண்ணு. நல்லா இருக்குமா என்னமோக்கா? யாரு கண்டா? வேணும்னா வச்சு சாப்பிடுங்க நீங்க. நான் என்னைக்கு இங்க கொண்டு வந்து என் சாப்பாடை நான் சாப்பிட்டுருக்கேன். உங்க சாப்பாடெல்லாம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அட அட அட, வீட்டு சாப்பாட்டுல இத்தனை வெரைட்டியா? மொத்த திருநெல்வேலி ஸ்பெஷலும் என் கண்ணு முன்ன இருக்கு. காண கண்கோடி வேணும்க்கா. அம்மா, சாப்பாடு பார்க்கவும் என்னமெல்லாம் பேசியா? ஆமாம் இல்லையாக்கா, சாப்பாடு அதானே எல்லாமே. இன்னும் என்னக்கா பாத்துக்கிட்டு இருக்கிய? ஆரம்பிங்க, ஸ்டார்ட். சோறு இல்லாமல் நான் இல்லை. ஏக்கா, எல்லா குழம்பு சோறு எல்லாத்தையும் ஒரே தட்டுல போட்டு எனக்கு தாங்கக்கா. ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுங்க சின்ன பொண்ணு. முடியாது, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு என் கண்ணால நான் பாக்கணும். அம்மா, நான் தாரேன் பொறு. என்ன சின்ன பொண்ணு, சாப்பிடு. என்ன மனம், என்ன மனம். கடவுளே, என்ன ருசி. நான் மட்டும் இல்ல கடவுளே, எல்லா மக்களும் இதே மாதிரி ருசியான சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்.